வெல்கம் பேக் டு சூடா சமையல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு தவா வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த லிட்டை எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நான் எல்லாத்தையும் அதில் இருக்கிற தோலில் உரிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வந்து நம்மளோட கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லை எங்கிட்ட உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருக்குன்னா நீங்கள் அதை வச்சுக்கணும். அதை நெகு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். கட்டியே இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து ஆனியன் வந்து ஒரு ஆனியனில் ஆஃப் ஆனியன் வந்து மீடியம் சைஸ் ஆனில் ஆஃப் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். கார்லிக் கொஞ்சம் ரெண்டு கார்லிக் மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் கலர் சில்லி வந்து ஒன் சில்லியில் வந்து ஆஃப் சில்லி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கலாம். அப்புறம் ரெட் சில்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சில்லியை வந்து அப்படி நல்லா பொடி பண்ணி வச்சு போட்டிருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா பிணைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிசைஞ்சு எடுப்போமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கையில் கொஞ்சம் ஒட்டுது, அது ஒட்டாதுக்கோசம் ஆயில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணி நம்ம கையில் ஒட்டாது. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஓவல் ஷேப்பில் வந்து நான் ஓவல் ஷேப்பில் வந்து உருண்டை பிடிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். பிரெட் கிராம்ஸ் இருந்ததுனா கூட அதில் டிப் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் இப்போ எல்லாமே பிடிச்சிட்டேன். இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம். அதில் ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒவ்வொன்றா வந்து போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஒவ்வொன்றா போட்டாச்சு. ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருக்கேன். இப்போ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டன் கலராக வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் கோல்டன் கலராக ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்களா ஒன்றோட ஒன்று ஒட்டாத எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், உதிராத. இப்போ இந்த மாதிரி வரும் நீங்கள் எடுத்திங்கன்னா. இதை வந்து நம்ம இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் வச்சு நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. எங்கள் அம்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இலக்கியா, சூப்பராக செஞ்சுருக்க அப்படின்னு சொன்னாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.